வணக்கம், நான் உங்கள் ஜான் சாமுவேல். மக்களே, திருப்பூர்ல குப்பை பிரச்சனை மீண்டும் பூதாகரமாக வெடிக்க துவங்குகிறது. கடந்த ஒரு வாரமா குப்பையை கொண்டு எங்க கொட்டுறதுன்னு தெரியாம மாநகராட்சி நிர்வாகம் தடுமாடி கொண்டிருக்கிறார்கள். என்னடா திடீர் பயங்கரமா அங்க போனோம் இங்க போனோம் மெஷின் வாங்கின இன்னைக்கு குப்பை பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லி முன்னாள் மேயர் சொன்னதெல்லாம் நம்ம காதுல கேட்டோம் இல்லைங்களா? திருப்பூர் நெருப்பெரிச்சல்ல ஒரே ஒரு அந்த தரம் பிரித்து அரைத்து கொடுத்து அதை சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு இயந்திரம் நிறுவப்பட்டது. அந்த இயந்திரமும் 40% தான் முழுமையாக செயல்படுகிறதாம். அதை விட மிகப்பெரிய கொடுமை, அந்த மெஷின் பொதுவாக எல்லா ஊர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இயந்திரமா. திருப்பூர்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம பனியன் வேஸ்ட் பெரிய பெரிய வேஸ்ட் எல்லாம் விடுவோம். அதுல கட்டிங் வேஸ்ட் மட்டும்தான் அது கட் பண்ணி அதை அரைச்சு கட்டி கொடுக்குமாமா. நீங்க ஒரு அரை அடிக்கு மேல அந்த பீஸ் இருந்துச்சுன்னா அது போய் சிக்கி ஜாம் ஆயிக்குதாமா. அடிக்கடி ஜாம் ஆக வேண்டியது, அதை உருவ வேண்டியது, திரும்ப ஓட்ட வேண்டியது, இதுதாங்க நடந்துட்டு இருக்கு சார். அது இன்னும் டெம்பரரி ஷெட்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த டெம்பரரி ஷெட்டுக்கு மாநகராட்சி டெய்லி வாடகையில பண்ணிட்டு இருக்காங்களாமா. கட்டணம் கட்டாதனால மின் இணைப்பும் கொடுக்கப்படல. ஜென்செட்ல தான் அந்த மெஷின் ஓடுதான். ஜென்செட்ல ஓடுறதுனாலையும் அந்த மெஷின் அடிக்கடி பழுதாகிறதாகவும் சொல்றாங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியல சார். இது ஒரே இடத்துல மட்டும்தான் திருப்பூர்ல சேகரமாகிற இந்த 400 டன் கிட்டத்தட்ட 500 டன் குப்பைக்கும் என்ன வழி செய்ய போறாங்கன்னு புதிதா ஒரு பெரிய புதிராக இருக்கிறது. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 வார்டுக்கு ஒரு மெஷின் போட்டா மட்டும்தான் திருப்பூருடைய குப்பைகளை நம்ம வெளியேற்ற முடியும். அதை திடக்கழிவு மேலாண்மை சிறப்பாக செய்ய முடியும். ரெண்டாவது, இப்ப அதையுமே கொண்டு எங்க கொட்டுறது அப்படின்னு சொல்லி இடம் தெரியாம தடுமாறிட்டு கிடக்குறாங்க. நம்ம மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இடுவாய் கிராமத்துல இருக்கு. அங்க என்ன காரணத்தினாலேயோ தெரியல, அங்க கொண்டு போய் 3 கோடி ரூபாய் கொடுத்து அதை காய வைக்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. ஆனா அங்க போக மறுக்கிறார்கள். அங்க 72 ஏக்கர் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் இருக்கிறது. அங்க இருக்கிற மக்கள் ஒண்ணு சேர்ந்து நீங்க திருப்பூர்ல குப்பையெல்லாம் கொட்டாதீங்கன்னு சொல்லி ஒன்று சேர்ந்து போராடுகிறார்களே. நம்ம குப்பையை கொட்டிட்டு நம்ம வேலை முடிஞ்சுதா சார்? இது நம்ம நகரம், நம்ம தான் பாத்துக்கணும். மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அமைதியா இருக்காங்க. அங்கங்க குப்பையை கொட்டணும்னா அவங்கவுங்க எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு தள்ளிடுறாங்க. அங்க ஒரு பிரச்சனை வருது, அப்போதைக்கு அதை சரி பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண போறாங்கன்றது நமக்கே கண்டுகிட்ட தூரம் வரைக்கும் பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அதனால நீங்க மக்களே, நாம் காத்திருப்போம். இந்த திடக்கழிவு மேலாண்மைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய அரசாவது போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருப்பூர் மீண்டும் குப்பையின் நகரமாகிவிடும். அன்புள்ள மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், நம்ம பண்றது முதல்ல பெரிய தப்பு சார். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 கிலோ 3 கிலோ குப்பையை தரம் பிரித்து கொடுத்தோமானால் ரொம்ப இலகுவா அதை திடக்கழிவு மேலாண்மைக்கு சரியா இருக்கும். முதல்ல நம்ம அதை செய்வோம் சார். மற்றவங்களை கேள்வி கேட்கிற நம்ம சரியா இருக்க வேண்டாமா? தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரித்து கொடுங்கள். நடக்கிறது என்னவென்று பார்ப்போம்.